அன்பு நண்பர்களுக்கு இந்த காணொளியின் மூலமாக உங்கள் அன்பன் ப்ரொஃபஸர் ஹீலர் ஹரியர் ஃப்ரம் மகரிஷி ஹீலிங் சென்டர். ப்ரானிக் ஹீலிங், ப்ரானிக் மெடிடேஷன், ட்வின் நாட்ஸ் மெடிடேஷன், இதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள பிரபஞ்ச ரகசியங்கள். நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். வினை விதைச்சவன் அதற்கான விடையை திரும்பி பெறுவான். நெல் விதைத்தால் நெல்தான் விளையும். மாமரம் வைத்தால் மாங்காய்தான் காய்க்கும். எதை விதைத்தோமோ அதுதான் திரும்பி பலனளிக்கக்கூடிய பொருளாக நம்முள் தோன்றக்கூடிய பிரபஞ்ச ரகசியம். ஏன் இந்த விதி இவைகளுக்கு மட்டும் தான் என்று நாம் நினைக்கின்றோம்? ஏன் இறைவனிடத்திலே நாம் வேண்டுதலை வைக்கின்றோம்? அதனுடைய உள்ளார்ந்த ரகசியம் என்ன? எனக்கு கிடைக்காததை கொடு என்று கேட்பதுதான் நமது சாதாரணமான தெய்வ வழிபாடாக இருக்கிறது. இருப்பவன் இறைவனிடத்திலே கேட்கிறானா இல்லையா என்பது தெரியவில்லை. அது அவரவர்களுக்கு தான் தெரியும். இல்லாதவன் தான் இறைவனிடத்திலே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பான். இறைவன் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறானா? ஒரு பெரிய கேள்வி. அல்லது இறைவன் கேட்ட உடனே கொடுப்பானா? அது ஒரு கேள்வி. ஏன் இறைவன் நீ கேட்டவுடன் கொடுக்க வேண்டும்? அதுவும் மற்றொரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கு விடை நம் புரிதலில்தான் இருக்கிறது. யாரும் தனி மனிதனுக்கு புரிய வைக்க முடியாது. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இறைவன் என்பவன் வாரி வழங்கும் வள்ளலாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதே நினைப்பு நமக்கு சரிப்பட்டு வராது. நாம் வாரி இறைக்க மாட்டோம். நாம் சேர்த்து வைப்போம். இறைவன் ஆனால் வாரி இறைக்க வேண்டும். நாம் கேட்பதையெல்லாம் வாரி இறைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். இது எப்படி விதிப்படி சரி என்று படுகிறது? சரி அல்லவே. கொடுத்தவன் தான் பெற முடியும். எதை கொடுக்கிறியோ அதை பெறலாம். அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம். பாசத்தை கொடுத்தால் பாசத்தை பெறலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உனக்கு உதவி செய்ய பலர் காத்திருப்பர். அந்த விதிதான் இறைவனிடத்திலும் செல்லுபடியாகும். ஏனென்றால் அந்த விதியை உருவாக்கியதே அவன்தான். அவன் உருவாக்கிய விதியை அவன் எப்படி நடைமுறைப்படுத்தாமல் நீ கேட்டவுடன் கொடுப்பான். இறைவன் பரிகாரத்திற்காகவோ அல்லது நாம் அளிக்கும் பிரசாதத்துக்காகவோ காத்திருக்கவில்லை. அவனுக்கு பரிபூரணன். அவனுக்கு மாலையும் தேவையில்லை, மாலையும் தேவையில்லை, இசையும் தேவையில்லை, வசனமும் தேவையில்லை,
துதி பாடலும் தேவையில்லை, 6 கால பூஜையும் தேவையில்லை. ஆனால் அவனுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். இந்த உலகத்தை நீ பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது அவன் உன்னை பாதுகாப்பான். நலிந்தோரை நீ பாதுகாக்க வேண்டும். நீ நலியும் போது இறைவன் உன்னை பாதுகாப்பான். அன்பே சிவம் என்று சொல்லப்பட்டது. நாம் கொடுக்கும் பிரசாதத்திற்காக இறைவன் காத்திருப்பான் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், நம்மளை விட ஒரு அறிவிலி யாரும் இருக்க முடியாது. அதற்காக இறைவன் இல்லை. இறைவன் என்னும் பெரும் சக்தி மனித ரூபத்திலே நமக்காக வந்தவை. அந்த சக்தி பலவிதமாக பிரிந்து வந்தவை. பிரபஞ்சத்திலிருந்து கூட்டு சக்தியாக, பிரபஞ்சமே கூட்டு சக்தியாக இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது அனைத்தும் மனதிலிருந்து தான் தவிர உடல் மூலயமாகவோ பொருள் மூலயமாகவோ இல்லை. ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி சக்தியோடு தான் கலக்கும். சக்தி பொருளோடு கலக்கும், பொருளை சக்தியூட்ட கலக்கும். ஆனால் சக்தியோடு தான் கலக்கும். உன் பொருளில் இருக்கும் சக்தியோடு சக்தி கலக்கும் பொழுது, உன் பொருளிலிருந்து பிரபஞ்ச சக்தி கலக்கும் பொழுது அந்த பொருளின் சக்தியின் தன்மை மேலோங்கும். உதாரணமாக, உன் இருதயம் பலமில்லாமல் இருந்தால் உன் இருதய சக்தியோடு பிரபஞ்ச சக்தி கலக்கும் பொழுது இருதய சக்தி மேலோங்கும், சுகம் பெறுவாய். இதுதான் உண்மையான தாற்பயம். இதுதான் உண்மையான பிரபஞ்ச ரகசியம். அந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? 12 ஜாதகங்கள் சரியாக இருக்கும் பொழுதா, அல்லது சனி பெயர்ச்சின் போதா, குரு பெயர்ச்சின் போதா? இவையெல்லாம் ஒரு கணக்கு, பொய்யல்ல. ஆனால் இதற்கு மேற்பட்ட ஒரு சக்தியானது உன்னிடத்திலே இருக்கிறது, பிரபஞ்சத்திலே இருக்கிறது. இது இரண்டும் கலக்கும் பொழுது இவை அனைத்தும், இந்த சிறு சிறு கணக்குகள் அனைத்தும் சிறுவையாகவே மாறிவிடுகின்றன. பிரபஞ்ச சக்தி பெருவிதமாக உன்னிடத்திலே வேலை செய்யும். எப்படி? அந்த பிரபஞ்ச சக்தி உன்னில் சேரும் பொழுது, உன்னில் ஊட்டம் பெறும் பொழுது, உன்னில் சக்தி பெறும் பொழுது, நீ செய்யும் தவறை அதே தடுத்து நிறுத்திவிடும். உன்னுடைய உடல் உபாதையை அதே தடுத்து நிறுத்திவிடும். ஏன்னா அதனுடைய சக்தியில் தான் நீ பிறந்தாய். அந்த கிரகங்களின் சக்தி, கூட்டு சக்தி தான் அந்த பிரபஞ்ச சக்தி. அப்போது 12 கட்டங்கள் உனக்கு என்ன செய்ய முடியும்? செய்யாது. உன்னுடைய பிரபஞ்ச சக்தி உன்னிடத்திலே முழுமையாக இருக்கும் பொழுது, அந்த பிரபஞ்ச சக்தியை நீ உள்வாங்க கற்றுக்கொண்ட பொழுது, உனக்கு எந்த பரிகாரங்களும் எந்த பயிற்சிகளும் தொந்தரவு செய்வதற்கோ வாரி இறைப்பதற்கோ பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. குரு பெயர்ச்சி வந்து தான் உன்னை சுபிட்சம் அடைய வேண்டும் என்பது அல்ல. அதே பிரபஞ்ச சக்தி உன்னில் 24/7 இருக்கும் பொழுது குரு பெயர்ச்சிக்காக நீ காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கும் கலைதான் பிராண சிகிச்சை முறை, பிராணா ட்வீனார்ட்ஸ் மெடிடேஷன் முறை. இது ஒரு அமைதியாக இருக்கும் தியானம் அல்ல.
பிரபஞ்ச சக்தியை அழைத்து உள்வாங்கி வெளியிடும் ஒரு அற்புதமான கலை. எதை நீ கொடுத்தாயோ அதை தான் பெறுவாய் என்று சொன்னேன் இல்லையா? உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க வைப்பது தான் இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை கொண்ட இருதய தியான முறை. தியான முறை என்பது அமைதியாக இருக்கும் முறை அல்ல. இந்த தியான முறை பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி உன்னை தூய்மைப்படுத்தி அந்த சக்தியின் மூலயமாக உலகத்திற்கு உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தால் உலகம் உனக்கு திருப்பி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்கும். இந்த சுற்றம் உனக்கு திரும்பி கொடுக்கும். இந்த பூமி உனக்கு திரும்பி கொடுக்கும். நீ எதிர்பார்க்கும் எல்லா செயல்களும் நீ செய்தால் உனக்கு அந்த செயல்கள் வயப்படும். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். இதனுடைய முழுமையான தாத்பரியம்தான் இருதய தியான முறை. இதை அருளிய அற்புதமான அன்புள்ளம் கொண்ட மாஸ்டர் சோவா கோக்சுயி இதை திபேத்திலிருந்து வடிவமைத்தார். திபேத்து தான், இமயமலை தான் அவருடைய இருப்பிடமாக கொண்டு இதை வடிவமைத்து இந்த சிகிச்சை முறை என்றும் சொல்லலாம், தியான முறை என்றும் சொல்லலாம், மருத்துவத்திற்கு இதை அதிகமாக உபயோகித்தார். ஏனென்றால் பிரபஞ்ச சக்தி குறையும் போது தான் உடல் உபாதைகளும் மன உபாதைகளும் ஏற்படும். இதை சரி செய்வது பிரபஞ்ச சக்தியை உன்னுள் செலுத்தும் முறையை கற்றுக் கொடுத்தார். அதன் மூலியமாக உன்னுடைய மன வியாதிகள் உடல் வியாதிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டன. எனவே இது சிகிச்சை முறையாகவும் கையாளப்படுகிறது. அமைதிக்கான அருமருந்தாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. உன்னுடைய இளமையை காப்பாற்றி பிறக்கும்போது வந்த சக்தியோடு வாழும் கலையை கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புத கலையாகவும் இது திகழ்கிறது. பிறந்த பயனை அடையக்கூடிய ஒரு இரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரமாக இந்த இருதய தியானமும் பிராண சிகிச்சை முறையும் அமைந்துள்ளன. நன்றி. இந்த அற்புதமான விஷயங்களை எழுதி சொல்லவில்லை, மனதில் பட்டதை அப்படியே சொல்லி கொண்டிருக்கின்றேன். இதை என் மூலமாக உங்களுக்கு சொல்ல அனுமதித்த அந்த பிரபஞ்ச சக்திற்கும் என்னுடைய குருவிற்கும், எனக்கு யார் யாரெல்லாம் இந்த சக்தியை அருளுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தலைவணங்கி நன்றி சொல்கின்றேன். நல்லவை அப்படியே நடக்கட்டும்.